எம்டி சால்னா ரெசிபிக்கு ஒரு மிக்சியில் நான் 1/4 கப் கோகோனட் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 4 கேஷ்யூ, பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், கசகசா, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். குக்கரில் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணுறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது குக் ஆகிறதுக்காண்டி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா குக் பண்ணுறோம். தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நம்ம நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட புதினா இலையும் பச்சை மிளகாய் ஒன்றும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது கூட நான் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட எம்டி சால்னா ரெடி. இது தோசை, இட்லி, பரோட்டாக்கு இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.